நம்ம வீடுகள்ல தினமும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால குழந்தைகளோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும்னு சொன்னா நம்ப முடியுதா? உண்மைதாங்க. நம்ம தினமும் வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய ஊதுபத்தியினால குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே ஆஸ்துமா நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நுரையீரல் அடைப்பு நோயிலிருந்து பல நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும், வயதானவர்களுக்கும் இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதையும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க மருத்துவ பல்கலைக்கழகத்தோட வருடாந்திர கலந்தாய்வு கூட்டத்துல இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊதுபத்தி பயன்படுத்துறது அப்படிங்கிறது சிகரெட் பிடிக்கிறத விடவே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 1 கிராம் ஊதுபத்தியோட புகையில கிட்டத்தட்ட 45 மில்லிகிராம் அளவுக்கான நுண்துகள்கள் இருக்காம். அதே இது சிகரெட்ல பார்த்தோம் அப்படின்னா 10 மில்லிகிராம்க்கான நுண்துகள்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சிகரெட் அப்படிங்கிறத விடவே இந்த ஊதுபத்தியை தொடர்ந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் எச்சரிச்சிருக்காங்க. இது குறித்து இல்லினாய் மாகாணத்துல இருக்கக்கூடிய 6000 மருத்துவர்களை கொண்ட குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊதுபத்தியை தொடர்ந்து பயன்படுத்துறதன் மூலியமா ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே நுரையீரல் அடைப்பு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆஸ்துமா நோய் இல்லாதவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கூட 15 ஆண்டுகள்ல உங்களுக்கு நுரையீரல் அடைப்பு நோய் வர்றதுக்கான சாத்தியங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு இதனால குழந்தை பருவத்திலே வரக்கூடிய ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில குழந்தைகளுக்கு ஆஸ்துமா நோய் அதிகமா வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணமா இந்த ஊதுபத்தி இருக்கு அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. ஊதுபத்தினால ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ஊதுபத்தி புகையில கிட்டத்தட்ட 2.5 மைக்ரோமீட்டருக்கும் கீழ இருக்கக்கூடிய நுண்துகள்கள் இருக்கிறதன் காரணமா நம்ம சுவாச பாதையினுடைய கடைசி வரைக்கும் இது பயணிக்குது. அதனால மூச்சு திணறல், நெஞ்சு எரிச்சல், அது மட்டும் இல்லாம ஆஸ்துமா, நுரையீரல் பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகளை இது ஏற்படுத்துது. கார்பன் மோனாக்சைடு அதிக அளவுல இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபினை அது கார்பாக்சி குளோபினா மாத்திருது. இதன் காரணமா ஆக்சிஜன் கடத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. புற்றுநோய் வர்றதுக்கான காரணியாகவும் இது இருக்கு. அது கூடவே இதுல சல்பர் டை ஆக்சைடு இருக்கிறதுனால நெஞ்சு சளி வர்றது, இருமல் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆல்டிஹைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது புற்றுநோய்க்கான ஒரு முக்கிய காரணியாகவும் பார்க்கப்படுது. பொதுவாகவே குழந்தைகளுக்கு அதிக அளவுல இந்த ஊதுபத்தி புகையோ இல்ல சாம்பிராணி புகைகளையோ பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு மருத்துவர்கள் தொடர்ந்து எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம காலங்காலமா பின்பற்றிக்கிட்டு வர ஒரு சில பழக்கங்களின் காரணமா இன்னமும் பல வீடுகள்ல இதை பயன்படுத்துறதுனால நிறைய குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் பிரச்சனையும் அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனையும் வரதை நம்மளால பார்க்க முடியுது. அதனால இனிமேலாவது குழந்தைகளோட உடல் நலத்துல கவனத்தை செலுத்தி நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்தா குழந்தைகளினுடைய நலனை பாதுகாக்க முடியும்.